அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் 4-2. சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் நட்பின் தன்மை குறித்து ஒரு அழகான குறட்பா எழுதியிருக்கிறார். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அறிவுடையவர் நட்பு பிறைச்சந்திரன் நிறைந்து வருதல் போன்ற தன்மை உடையது. அறிவில்லாதவர் நட்பு முழு சந்திரன் குறைந்து வருதல் அல்லது தேய்ந்து வருதல் போன்ற தன்மை உடையது. அறிவுடையவர் நட்பு என்ன தன்மை? அறிவில்லாதவன் நட்பு என்ன தன்மை? அறிவுடையவன் நட்பு பிறைச்சந்திரன் அப்படி நிறைஞ்சு வருதல் போல வளர்ந்துக்கிட்டே வருமா. அறிவில்லாதவன் நட்பு முழு சந்திரன் முழு நிலா அப்படி குறைந்து வருதல் போல தேய்ந்து வருதல் போல தேய்ந்துக்கிட்டே வருமா. அதான் இந்த ரெண்டுத்தினுடைய தன்மைன்னு மிக அழகாக சொல்லுகிறார். இதே கருத்தை நாலடியாரும் நமக்கு வலியுறுத்துகிறது. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையானந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. அங்கே அறிவுடையவர் அறிவில்லாதவர்னாரு திருவள்ளுவர். இங்கே பெரியவர் சிறியவர்னு சொல்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். ஆக பெரியவர் நட்பு இங்கே என்னவா? பெரியவர் நட்பு பிறைச்சந்திரன் போல நாள்தோறும் படிப்படியாக வளரும். சிறியவர் நட்பு முழு நிலவு போல நாள்தோறும் சிறிது சிறிதாக குறையும் தேயும், ஒரு நாளைக்கு இல்லாமலே போகும். அப்படி இல்லாமல் போகிறது தான் நல்லது. சிறியவர் நட்பு இல்லாமல் இருந்தால் நல்லது, பெரியவர் நட்பு இருப்பது நல்லது. ஆக நட்பின் தன்மை குறித்து வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை தான் நாலடியாரும் சொல்லுகிறார். ஆக பெரியவர் நட்பு என்னவா? பெரியவர் நட்பு பிறைச்சந்திரன் போல நாள்தோறும் படிப்படியாக வளரும். சிறியோர் நட்பு முழு நிலவு போல நாள்தோறும் சிறிது சிறிதாக குறையும் தேயும், ஒரு நாள் ஒழியும், இல்லாமல் போக வேண்டும். ஆக சான்றோர் பெருமக்களே, எந்த நட்பை நாம் கைப்பிடிக்க வேண்டும், எந்த நட்பை நாம் கைவிட வேண்டும் என்று வள்ளுவரும் நாலடியாரும் மிக அழகாக வலியுறுத்துகிறார்கள். எந்த நட்பு? அறிவுடையவர் நட்பு பெரியோர் நட்பு நாம் கைப்பிடிக்க வேண்டும். அறிவில்லாதவர் நட்பு சிறியோர் நட்பு நாம் கைவிட வேண்டும். நாம் அப்படி செய்வோமா? நன்றி, வணக்கம்.